Hi friends, welcome to Foodie with Binu channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம Foodie with Binu சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் இருக்கு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடும்போது நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இருக்கேன் கேலக்ஸி A53 5Gயில் தான் நான் இப்போ வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நியூ அப்லோடு தான் நான் இப்போ வந்து பண்ண போகிறேன். இந்த மொபைலில் தான் நான் இப்போ வந்து வீடியோ ஷூட் பண்ணது, அப்லோடு பண்ண போகிறது எல்லாமே இந்த மொபைலில் தான் பண்ண போகிறேன். இவ்வளோ நாளும் நம்ம பழைய மொபைலில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவும் சாம்சங் A7 தான். இப்போ திரும்ப நான் வாங்கியிருக்கிறது கொஞ்சம் மொபைல் வந்து எடிட் பண்ணதுக்கு, வீடியோ அப்லோட் பண்ணதுக்காக தான் நான் இந்த மொபைல் வந்து இப்போ நான் புதுசாக வாங்கினது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த மொபைலில். இவ்வளோ நாள் எப்படி ஓட்டுனேன்னு எனக்கே தெரியாது. இப்போ நான் நியூ மொபைல் வாங்கியாச்சு. இப்போ நம்ம அதில் தான் வீடியோ ஷூட் பண்ணி பேசி சக்க சீசன். இப்போ வந்து கன்னியாகுமரியில் ரொம்ப சக்க சீசன் ஆட்டு இருக்குது. எப்போவுமே சாப்பிட்ற மாதிரி சாப்பிடாம, இல்லைன்னா நம்ம சக்கை வெட்டி கட் பண்ணி அப்படி சாப்பிடுவோம். நான் நிறைய டிஷ் வந்து நான் வந்து சக்கையில் போட்டிருக்கேன். சக்கை வந்து பாயசம் பண்ணியிருக்கேன். சக்கை வந்து இலை அடை சாப்பிட்டு அது போட்டிருக்கேன். அந்த வீடியோ எல்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள். அந்த லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லா வீடியோவும் வந்து விசிட் பண்ணுங்க. நிறைய வீடியோ சிக்கன், மட்டன், பீஃபு அப்படி நிறைய வெரைட்டியான டிஷ்ஷெல்லாம் நான் போட்டிருக்கேன். நம்ம வந்து வெள்ளையில் வந்து கிண்ணத்தப்பம் சாப்பிட்ருப்போம். இந்த ரெசிபி வந்து சீக்கிரமாக நம்ம பண்ணிடலாம். அந்த டைமில் நம்ம ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கெல்லாம் வந்து இதெல்லாம் ஈஸியாக நம்ம பண்ணலாம். நம்ம வேலையும் அவ்வளோ இருக்காது. அது மாவெல்லாம் அரைச்சி எடுத்துலாம் பண்ணும்போது ரொம்ப டைம் ஆகும். அந்த அரை மணிக்கூறும் நம்ம இது பண்ணிடலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கிண்ணத்தப்பம் வந்து நம்ம இப்போ எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போகலாமா? நம்ம சக்கை கிண்ணத்தப்பம் நம்ம எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ நம்ம இது மாதிரி எடுக்க வேண்டியதுதான். சக்கை வந்து நான் கட் பண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பருத்தி சக்கை வந்து 20 சொலை வந்து சீடெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முறி தேங்காய் பூ வந்து திருவி எடுத்திருக்கேன். 1/4 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கேன். நம்ம பச்சரிசி மாவு பொடிச்சது வறுத்தது எடுத்துக்கிடுங்க. 1/2 கிலோ வந்து சர்க்கரை உருக்கி வச்சுருக்கேன். நம்ம தேவைக்கு நெய் எடுத்துக்கிடலாம். பேக்கிங் சோடா தேவைக்கு 4 ஏலக்காய், கேஷ்யூ நட்டு. இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு செய்முறை பார்க்கலாம். இது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுங்க. இந்த சக்கைச்சோளையும் அரிசி மாவு, தேங்காய் பூ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி நம்ம எடுத்துடலாம். அரைச்சி எடுத்துட்டு நான் காமிக்கிறேன். ஏலக்காயும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. பெரிய ஸ்பூனுக்கெல்லாம் எடுத்துடாதீங்க. இந்த மாதிரி சின்ன குட்டி ஸ்பூனுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிடும். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட்டு. சுகரெல்லாம் நம்ம சர்க்கரைலாம் உருக்குனது விட போகிறோம்ல, அது பேலன்ஸ் பண்ணதுக்கு. சொல்லதுக்கு விட்டு போச்சு. நான் வந்து சர்க்கரை உருக்கி வச்சுருந்தேன்ல, அரைக்கும்போது அதில் கொஞ்சம் விட்டு மிக்சியில் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் அரைச்சி எடுங்க. மீதம் இருக்கிறத நம்ம வந்து கொஞ்சம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். சக்கை இலைப்பம் சாஃப்ட் இலை அடைன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குவேன். நீங்கள் வீடியோ செக் பண்ணுங்கள். நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், பேட்ரு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. 15லேருந்து 20 நிமிஷம் வரை அப்படி இருக்கட்டு. கேக் பேக்கிங் ட்ரே இல்லைன்னா நம்ம வீட்டில் ஏதாவது பிளேட்டெல்லாம் இருக்கும்ல, அது எடுத்துக்கிடுங்க. கொஞ்சம் உயரமான பிளேட்டு பார்த்து எடுத்துக்கிடுங்க. இப்போ நம்ம எல்லா இடம் அப்ளை பண்ணி வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை இந்த பேட்டரை இதில் விட்டுடலாம். இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கிடுங்க ஃபோக்கு வச்சு. நமக்கு வந்து கேப் எல்லாம் இல்லாமல் இருக்கும், பபிள்ஸும் வராது. பார்க்குறதுக்கு ஒரு டிசைனாட்டும் இருக்கும். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேட்டரை இதில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் கேஷ்யூ நட் நம்ம வச்சு விடலாம். இது வந்து அரை மணிக்கூர் குக் ஆகணும். இப்போது இட்லி தட்டு வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேஷ்யூ நட் வச்சு விடலாம். இந்த அப்படியே எடுத்து தூவி விட்டுறாதீங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. ரவுண்ட் ரவுண்டாக வச்சு விடுங்க. வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ கேஷ்யூ நட்டெல்லாம் வச்சு விட்டாச்சு. இனி ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வச்சு குத்தி பார்க்கலாம். ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். பக்கத்தில் வச்சு காமிச்சு தரேன். இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாம். கீழே கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் எடுத்துக்கிடணும், இல்லைன்னா நமக்கு உடஞ்சி வந்துடும். நல்லா இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் விட்டு தான் வந்துருக்கு. அதனால் நம்ம சைட்ல எல்லாம் பிடிக்கும். அதனால் அதை எடுத்து விட்டுடலாம். இப்போ இந்த பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். லைட்டாக தட்டி விட்டுடலாம். வாவ், எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை திருப்பி எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம கட் பண்ணலாம். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் ஃபுட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.